தமிழ்நாட்டின் 4½ ஆண்டு கால மொத்த படுகொலை 6792 மாறியிருக்கிறது. ஆக இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி என்பதை நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கு வானகரம் நீங்க இந்த அரசியல்வாதிகளால் கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு தான் திட்டங்களே உருவாக்கப்படுகிறது. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் அரசியல் சூழ்நிலை, ஒரு பொதுக்குழு கூட்டம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக அதிமுக நடத்தி காட்டி இருப்பதாக சமூக வலைதளங்களில் ரொம்ப பெருமையாக பேசப்பட்டுட்டு வருது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் தீர்மானங்கள் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி நிரந்தர பொதுச் செயலாளராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார் எடப்பாடி அவர்கள். அந்த பொதுக்கூட்டத்தையும் தீர்மானங்களையும் எப்படி பார்க்குறீங்க? என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் 30 ஆண்டு காலம் இந்த மண்ணில் அந்த மகத்தான பேரியக்கம் மக்களை ஆண்டிருக்கிறது. எத்தனையோ சர்க்கிள்கள் அந்த கட்சிக்கு வந்திருக்கிறது. இருமாப்புகளும் ஏளனங்களும் அவமானங்களும் அவதூறுகளும் ஆயிரம். இருந்தாலும் அந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நிகழ்காலத்தின் தலைவர்கள் நிரூபித்து காட்டியிருப்பது பொருத்தமாகும். எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா, அதற்கு முன்பு ஜானகி அம்மையார். ஜெயலலிதாவிற்கு பிறகு யார் என்பதை உற்று நோக்குகிற நேரத்தில் ஒரு உளவாளியும் முதலமைச்சர் ஆகலாம் என்பதற்கு சான்று எடப்பாடியார். அது மட்டுமல்ல, ஒரு தேநீர் கடை வைத்து நடத்தக்கூடியவனும் இந்த தேசத்தில் அதிமுகவில் அங்கம் வகித்தால் முதலமைச்சராகலாம். அதுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆக ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரியக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல சோதனைகளை கடந்து வந்தாலும் அண்மையில் நடைபெற்ற இந்த செயற்குழு பொதுக்குழு என்பது சாதனையாகும். 11,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட பொதுக்குழு செயற்குழு ஒருத்தர் கூட பிசறவில்லை. எடப்பாடியாரின் கட்டளைக்கு கண்ணசைவின்படி நடந்து கொண்ட தோழமைகள், தொண்டர்கள். தீர்மானங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் முக்கியமான தீர்மானத்தை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். நீதிபதிகள் அரசு இயந்திரமாக செயல்பட வேண்டுமே ஒழிய அரசியல் இயந்திரமாக செயல்பட்டுவிடக்கூடாது என்கிற தீர்மானம் மகத்துவம் பெறுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடைபெறுகிறது இங்கே தமிழ்நாட்டில் என்று ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் மிக முக்கியத்துவம். தமிழ்நாட்டின் 4½ ஆண்டு கால மொத்த படுகொலை 6792 மாறியிருக்கிறது. இதில் பெண்கள் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1800 பேருக்கும் மேல் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் படுகொலை. அதை விட இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா 33 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது 39 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு. அதைவிட சிறந்தது என்ன? 9 பள்ளி மாணவ குழந்தைகள், மாணவிகள் காவல்துறையினரால் பாலியல் சீண்டல் செய்யப்பட்டு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்ந்தவர்களை. ஆக இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி என்பதை நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கு வானகரம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சியின் கொடுமைகளை தோலுரித்து காட்டியிருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக காலத்தில், அவங்க எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் சரி, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் சரி, பெண்களுக்கோ எதிராகவோ இல்லை சமூகத்தில் எந்த குற்ற சம்பவங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா சார்? இல்லை, நடந்திருக்கு. நடக்கலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள். தாமிரபரணி ஆற்றில் அடித்து செல்லப்படுகிற அளவிற்கு தமிழர்கள் 19 பேரை படுகொலை செய்த கருணாநிதி அரசு. அதே நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வாட்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்ட கொடூர காட்சிகளும் 34 மலைவாழ் மக்கள் கொல்லப்பட்ட காட்சிகளும் அரங்கேற்றமாயிருக்கிறது என்பதை நிலைநிறுத்தி கேஸ் வரும்போது 3 பெண்கள் அப்படி கல்லூரி மாணவிகள் கூட எரிச்சு கொண்டாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தருமபுரி அந்த நகரத்திற்கு பக்கத்தில் எரிச்சாங்க. ஆக 2 அரசும் தமிழர்களை தொடர்ந்து வஞ்சித்து தமிழர்களை இழிவாக நினைக்கிற அரசுகளாக இந்த திராவிட என்கிற பெயரை பயன்படுத்தி இன்றைக்கு அந்த பெயருக்கே களங்கம் விற்பிக்கிற ஒரு அரசுகளாக இந்த 2 அரசும் தமிழ்நாட்டை ஆண்டு கொடுத்திருக்கிறது.
அப்படின்னு நம்ம பொத்தாம்பதுவாக சொல்லிட முடியாதுல்ல சார். இந்த தமிழகம் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளால் தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே கொஞ்சம் ஒரு செல்வ செழிப்போடும், ஒரு படிப்புலையும் சரி தொழில் வளர்ச்சியிலும் சரி கொஞ்சம் அதிகமான ஒரு முனைப்போட தானே இருக்குது. அது அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும் ஏன் பெரியாரும் போட்ட விதை அது. பெருந்தகை பேரறிஞர் அண்ணா கனவு கண்ட தேசம் இது. இது சாதாரண நாடல்ல, இது முற்போக்கு மாநிலம். இன்னும் சொல்லப்போனால் முற்போக்கு தமிழ்நாடு. அறிவியல் பூர்வமாக யோசிக்கக்கூடிய பேராற்றல் மிகுந்த பெருமக்கள் தமிழர்கள். நீங்கள் இந்த அரசியல்வாதிகளால் கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு தான் திட்டங்களே உருவாக்கப்படுகிறது. நீங்கள் எந்த திட்டமாக இருங்க, அண்மையில் கூடுவாஞ்சேரிக்கும் பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 5.5 கோடிக்கு ஒரு பாலம் கட்டப்படுகிறது. அது யாருடையதுனே இன்னும் வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கேட்டாலும் அவங்க இவங்கங்கிறாங்க, விஓவுக்கு தெரிய மாட்டேங்குது. 16 கோடி செலவில் பாலம் கட்டப்பட்டு ஆற்றோடு அடித்து செல்லப்பட்ட சம்பவம் புதிதாக நான் பார்த்தோம். ஏவாவேலு திறந்து வைத்தது, ஏவாவேலு கன்ஸ்ட்ரக்ஷனில் நடந்தது. அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகம் 110 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டு இன்றைக்கு வெடித்து சிதறிக்கொண்டு இருக்கிற சூழல் உருவாகிறது. 2021 அடிக்கல் நாட்டப்பட்டு 2024 இந்த முதலமைச்சர் திறக்கிறார். ஆக ஊழல் என்கிற வகையில் திளைத்து கிடக்கிறது இந்த அரசும். ஆக எல்லா அரசுகளும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற நோக்கமாக இங்கே ஒரு அரசாட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்பது வேறு, அரசு என்பது வேறு என்பதை இன்னும் தீர்மானிக்க முடியும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பிரகடனங்களுக்கு உட்பட்டு இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட இது எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமா என்கிற கேள்வி எழுகிறது. கண்டிப்பாக. ஏன்னா அவர்களும் வந்தால் இதை போல தான். நீங்கள் மணல் கொள்ளையில் மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் யாருக்கு டெண்டர் கொடுத்து கொள்ளையடிக்க வைத்தார்களோ அவருக்கே மீண்டும் திமுக ஆட்சியில் மணல் டெண்டர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் அந்த ரெண்டு கட்சியும் ஒன்றாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் தான் நலத்திட்டங்களை உருவாக்கி இந்த நாட்டை நாசகரமாக்கிய சக்திகளாக இவர்கள் இருக்கிறார்களே ஒழிய இந்த மக்களுக்கு முழுமையான அதுவும் பாதுகாப்பான ஒரு விஷயத்தை கையில் எடுக்குமாயானால் அது இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்துட்டு தமிழக மக்களை சுரண்டிட்டாங்க, ஒரு பாதுகாப்பின்மையாக இருக்கிறது, இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது, எல்லாமே சரி ஓகே அக்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட எது சிறப்பான ஆட்சியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவா? நல்ல கேள்வி. பாஜக எப்படி வட மாநிலங்களில் கொள்ளையடிக்காமல் நாம் பார்த்தோம். குஜராத்தில் ஒரு மேம்பாலம் கட்டி மக்களோடு மக்களாக அடித்து செல்லப்பட்டதை நாம் பார்த்துருக்கோம். அந்த ஆட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லை. பாரதிய ஜனதா என்கிற நாசகர சக்தி இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா போன்ற சங்பரிவார் கும்பல்களை இன்னும் தலை தூக்க முடியல. ஒரு விஷயம், இந்த தேசத்தை அடுத்து கட்டமைக்கிறது யாராக இருக்கக்கூடும். இப்போ நான் ஒரு புதிய வார்த்தையை சொல்லவில்லை, ஒரு புதிய சிந்தனையோடு நான் உற்று நோக்குகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சரியாக இருக்கிறது, இருந்தால் நடைமுறைக்கு ஒத்துவருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேசத்தில் ஆட்சி அமைத்தாலும் அவர்களும் இதே பிழையை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். இன்றைக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு பனையூரிலே நேற்றைய தினம் நடந்தது. எஸ்ஐஆர் திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 85 லட்சம் வாக்குகள் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு உருவாகியிருக்கிறது. சொன்னால் 40% வாக்காளர்கள் இறந்து போனவர்களாக இருக்கிறார்கள். 85 லட்சத்தில் இடம்பெயர்ந்தோர் கிட்டத்தட்ட 26% பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இரட்டை வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்த்து ஒரு 85 லட்சம். நாம் பொதுவான தேர்தல் காலங்களிலேயே 65லிருந்து 70% வாக்குகள் பெறுவதே இயல்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 30% வாக்குகள் எங்கே என்றால் அவர்கள் செத்து போனவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு எஸ்ஐஆர் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட அதுக்குள் இருக்கிற சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக கடுமையாக எதிர்க்கிறோம். இன்னொன்று, இந்த மழை காலங்களில் தமிழர்கள் விவசாயம் செய்யக்கூடிய இந்த காலச்சூழலில் எஸ்ஐஆர் திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து திணித்தது தீபாவளியை போன்றது தான். ஆக இன்றைக்கு எஸ்ஐஆர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அது சரியாக கணினிகளில் ஏற்றப்படுகிறதா, கணினியில் ஏற்றி இறக்கப்படுகிறதா, யார் பெயரெல்லாம் சரியாக இயக்குகிறது, இதை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை தமிழக வெற்றி கழகம் தீர்மானித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நிலவுகிற அசாதாரண சூழ்நிலைகள், ஊழல்கள், இதையெல்லாம் தீர்மானத்திலே கொண்டு வந்து கண்டிப்பாக இதையெல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். கட்சி நடவடிக்கையில் அடுத்த கட்ட தேர்தலுக்கு எப்படி தயார்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். தாவேகா
ஆக தமிழக வெற்றி கழகம் ஸோ அப்போ வந்து தமிழகத்தில் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியுமா தாவேகாமால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? மட்டுமே அப்படின்னு சொல்லுவதை விட அவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2026ஆம் ஆண்டு தேர்தல் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.